2/4/2024 முதல் 25/4/2024 வரை நடைபெறும் மகா சுக்கிர உச்ச பெயர்ச்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, எந்த துயர் வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் துளாராசிகார் அனைவருக்கும் சொல்கிறேன், உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அசுரகுரு அந்த மீன ராசியில் காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற போகிறார் சுவாமி. ராக பகவானோட இதுவரை இல்லாத வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், நீங்கள் யாருன்னு தெரியாதவங்க கூட இனிமேல் வெளியூர் பயணங்களை சேர்ப்பணுங்க. கட்சி அமைப்புகள் உங்களை கூப்பிடக்கூடிய காலமாக அமையப்போகுது. தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் ஈடுபட போகிறோம். எலெக்ஷன் வரத்தால் மட்டும் சொல்லலை, கட்சி சார்பாக நம்ம மக்கள் தொண்டு செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். சொல்கிறேன் மெயினாக சொல்லனா மக்கள் தொடர்பு ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்கள் வரப்போகுது. இதுவரை இல்லாத ஒரு பிரச்சனை நாம் நீங்கக்கூடிய காலம், தொந்தரவு விலகப் போகுது ஐயா. முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த நோய் கடன் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் நம்மளுக்கு விலகக்கூடிய காலம் இந்த காலம் சாமி. தனவரவு இருக்குதோ இல்லையோ, முதல்ல நோய் நொடிகள் விலகப் போகுது. நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வளரப்போகுது. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்றது முதல்ல நீங்கள் காட்டக்கூடிய காலம் இந்த காலம்தான் சாமி. ஐயா, தனவரவை விட நீங்கள் தன்னம்பிக்கை முதல்ல வளரப்போகுது. மெயினான விஷயம் நான் என்னென்னா சொல்லணும்னு உங்களுக்கு தனவரவும் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இது வரைக்கும் விடுபட்டு இருந்த, அதாவது நீண்ட நாளாக ஒரு கனவு காண்டிகிட்ருக்கோம், இந்த கடன் பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துட்டு நான் எப்போ வெளியே வரப்போகிறேன். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை, துளாராசிக்கே ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனைலேருந்து நான் எப்போ வருவேன். இந்த கால்வலி, கைவலி பிரச்சனை, உடல்வலி பிரச்சனை, வியாதியிலேருந்து நாம் எப்போ வெளிவரப்போகிறோம் தெரியல. அவையெல்லாம் வெளிவரக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா. நீங்கள் எடுத்துங்க, இந்த 4ஆம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆரம்பமே நம்மளுக்கு பெரிய வெற்றி தான் சாமி. இந்த 1/4/2024 முதல் 25/4/2024 வரைக்கும் பெரிய முன்னேற்றம். நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியும். ஒரு நல்ல கம்பீரத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்க. 1000 பிரச்சனை இருக்கட்டும், கம்பீரம் என்பது முக்கியமாக, தன்னம்பிக்கை அதிகமாக வளரக்கூடிய காலம். பராக்கிரம், எதிரிகளே இல்லாமல் போயிடுவாங்க. உறுதியாக சொல்லுவேன், அந்த ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து பெரிய செல்வத்தை நீங்கள் கொடுக்க தான் போகிறான், பெரிய பராக்கிரமத்தை கொடுக்க தான் போகிறான். தலையை நிமிர்ந்து வாழ தான் போகிறீங்க நீங்கள் துளாராசிகார். இனிமேல் ஒரு கம்பீர தோற்றம், எந்த கடன் பிரச்சனையாலும் தீர்த்துட்டு நீங்கள் வெளியே வந்து நிற்க போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. திடீர்னு பார்த்தா அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்கும். இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு அருள்பாலிக்க தான் போகிறார். நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இந்த துளாராசிகாரங்களுக்கு 4ஆம் மாதம் பெரிய சிறப்பினை தருமை. பயப்படணும்னு அவசியமே இல்லை. தொழிலில் இது வந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு எதிரியால் நிறைய தொந்தரவு, கடன் பிரச்சனையால் தொந்தரவு, எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போக முடியல, எங்கே சென்றாலும் அவமானம். அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நாம் வெளியே வரவும் முடியல. இதுவரையும் வீட்டில் பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, தொந்தரவு எல்லாம் இருந்து பாருங்கள். அதுக்கெல்லாம் ஒரு முன் ஏற்பாடு, ஒரு டெபாசிட், பிக்சட் டெபாசிட்டு நீங்கள் போட தான் போகிறீங்க. இது வரைக்கும் நான் சேமிப்பே பண்ணலனாலும் பிக்சட் டெபாசிட்டில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நாம் அக்ரிமெண்ட் போட தான் போகிறோம். புதிய தொழில் தொடங்கி பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்க. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. இது எப்படி நடந்ததுன்னே தெரியல சுவாமி அப்படின்ட்டு. புதிய தொழில் தொடங்கி நாம் பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரு காய்கறி மார்க்கெட் ஆகட்டும், ஒரு ஷேர் மார்க்கெட், எல்லாத்துலேயுமே புதுசாக நாம் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நாம் அழைத்து செல்ல தான் போகுது ஐயா. இந்த முறை இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றம். அடிப்படை இதாங்க. முதல்ல நம்மளுக்கு நல்ல காலம் வந்ததுக்கு இந்த 4ஆம் மாதமே உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். 12 என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த சுபருடைய பார்வை அங்கே பதியும் போது, உச்சம் பெற்று பார்க்கும்போது வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய தொடர்பு, மக்கள் தொடர்பு அதிகரிக்கும். முதல்ல மக்கள் தொடர்பு அதிகம். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரீ மைண்ட் இருக்க போகிறீங்க சுவாமி. இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃப்ரீ மைண்டு இப்போ இருக்குது. ஆன்மீக சுற்றுலா மேலோங்கக்கூடிய காலம், ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும். ஃப்ரீ மைண்டு. இது வரைக்கும் நாம் சொல்லலை, சில விஷயத்தை என்னால் சொல்ல முடியாது, அந்தளவுக்குலாம் நம்ம பிரச்சனை இருந்தோம். கண்ணீர் மல்க வீட்டுக்கு போனாவே கண்ணீர், ஒரு பாத்ரூமை மூடிட்டு கண்ணில் மூடிட்டு கதவு மூடிட்டு அழுது கிடப்போம். துளாராசிக்காரெலாம் அந்த மாதிரி வேதனையெல்லாம் பட்டுட்ருக்காங்க. இதிலேருந்து நாம் விடுபட்டு தன்னம்பிக்கையோடு வெளியே வரப்போகிறோம். ஆள் பார்க்க தான் மேலே பார்த்தா ஷைனிங்காக தெரியாங்க, உள்ளே 1008 பஞ்ச் இருக்குது. நம்ம
உடலில் எவ்வளோ பற்றி ஓட்டைகள் இருக்குதுன்னே தெரியல, அந்தளவுக்கு உபாதைகள் இருக்குது. மனசளவில் அவ்வளோ காயத்தை ஏற்படுத்தி இரும்பு நெஞ்சத்தோடு இருக்காங்க. அந்த இரும்பு நெஞ்சு இனிமேல் இன்னும் பகிரங்கமாக நம்ம சொல்லுவாங்களாம், பழுக்க காய்ச்சி வச்ச மாதிரி தண்ணியில் துவச்சின்னா அது ஒரு ஸ்ட்ராங்காகிடும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போகுது. இன்னும் தன்னம்பிக்கை வளர்ந்து பெரிய லெவலில் வர போகிறீங்க. பிஸ்னஸை நீங்கள் தொடங்க தான் போகிறீங்க சுவாமி. அதுக்கு நிதி உதவியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது. வங்கியின் மூலமாக நம்மளுக்கு நிதி உதவி நம்மளுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி தருவாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நிம்மதியான ஒரு இஎம்ஐ கட்டி நம்ம வெளியே வர தான் போகிறோம். பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாத தொடக்கமே தெரிஞ்சுக்கலாம் சுவாமி. நம்ம ராசிநாதன் உச்சம் பெற்றாலே நீங்கள் பெரிய புகழாட தான் போகிறீங்க. இந்த உலகத்திலே தெரியும் யார் என்று இது வரைக்கும் தெரியாதவங்க துளாராசிக்காரங்க இதுமாரி வெளியே வருவாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, தன்னு சொல்லலாம், அந்த நேர்மை அவங்களுக்கு அந்த விட்டால் யாருமே கிடையாது. நேர்மைனா நேர்மை தான், யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. என்னென்னா சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை, அதனால் அந்த பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது? மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலக போதுங்க. நல்ல தன்னம்பிக்கை கிடைக்க போது. நிம்மதியான உறக்கம் இது வரைக்கும் உறங்கலைங்க அவங்க. ஒரு நாள் கூட சரியான முறையில் உறங்கலை. என்னென்னோ மாத்திரை கத்திரெல்லாம் போட்டு பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, மருந்துக்கு எது மருந்து சாப்பிட்றோம். அதெல்லாம் விட்டுடுவோம். இனிமேல் அந்த தவறான விஷயத்தை நாம் இனிமேல் விட்டுட்டு நிம்மதியான உறக்கத்தை நாம் தான். நிம்மதியாக ஒன்று தான். 3 வேளை உணவும் 1 வேளை உறக்கமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு முக்கியமானது இதுதான் சுவாமி. எப்போ படுத்த உடனே தூக்கம் வருதோ அவன் தான் நல்ல மனிதன். அவனுக்கு தான் நோயில்லாத வாழ்வு ஏற்படும். நல்ல திங்கிங் பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இறை நாட்டமும் இறை பக்தியும் அதிகரிக்கக்கூடிய நாட்களும் இறைவன் நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறாருன்றதுக்கு இது முதல் உதாரணமே தான் சாமி. துளாராசிகார் விடுங்க, இனிமேல் துன்பங்கள் கிடையாதுங்க. அது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் துன்பம் என்பது நம்ம வாழ்வில் இல்லை என்பதுக்கு இது முதல் இந்த வீடியோவை செஞ்சுக்கலாம். வேலாயுதம் சொல்லிட்டாருங்க, ஜோசிக்கார் சொல்லியிருக்காருங்க, நம்மளுக்கு துன்பம் கிடையாது. இனிமேல் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவாங்க அயராத உடைச்சு நாம் பெரிய லெவலுக்கு வரணுங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட தான் போகுது. இதுக்கு எப்படிங்க நடந்தது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி இறைவன் தான் நவகிரகங்கள் அப்படி தான் ஏற்படுத்தி தரும். இதுவரை துன்பங்கள் இருந்த கடன் பிரச்சனை எல்லாத்துலேயும் நோய் நொடி, பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இது ஒரு பெரிய முன்னேற்றம். காவல்துறையாளர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்ற மாதிரி எக்ஸாம் எழுதினவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னெடுப்பிலோட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காக்கிச்சாட்டு போட்டுருவாங்க. பயப்பட தேவை, டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற அனைவருக்கும் இது ஒரு பெரிய டிரைவர் ஆகட்டும், பொதுத்துறை நிறுவனத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருப்பினும், முனிசிபாலிட்டி அந்த கழிவு நீரில் ஒர்க் பண்ணுறவங்க, சுகாதாரத்துறையில் ஒர்க் பண்ணுறோம் அனைவருக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் பெரிய முன்னேற்றம், தனவரவு ஏற்பட போகுதுங்க. நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு தெரிய போகுது. பரவாயில்லைங்க, நம்மளையும் ஒரு முன்னெடுத்து வச்சுருக்காங்களே, என்னையும் ஒரு பொருட்டாக்கின்னு சொல்கிறோமில்ல, இறைவனுக்கு சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவோம். என்னுடைய காணொலியும் மக்கள்கிட்ட போய் சேருது நாங்கள் பெருசாக நினைப்பேன். அப்போ அதெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அப்பப்போ எங்கள் ஊடகத்துக்கும் காணொலிக்கும் நன்றி சொல்லிட்டு தான் முதல்ல செய்வேன். ஏன்னா வாடிக்கையாளர் தான் தெய்வம். முதல்ல இறைவன் வேறு இல்லை, வாடிக்கையாளர் எல்லோரும் ஒன்று தான். நல்லது நடக்கிறதுக்கு துளாராசிக்கு இது ஒரு முன்னிருப்பு. இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய முயற்சியில் ஈடுபட போகிறீங்க. வண்டி வாகன போக்குவரத்து, இது வரைக்கும் வண்டி வாகனம் வாங்கல துளாராசிக்காரங்களாம் இனிமேல் வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட போகுது. நிலபுலம் சேர்க்கை, அதாவது வீடு மாற்றலை, எனக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலை, வீடு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சாமி, நம்ம தொந்தரவில் இருக்குன்னா கண்டிப்பாக வீடு சேல்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த வீடுகள் கண்டிப்பாக சேல்ஸுக்கு வரதான் போகுது. நாம் இங்கே வீடு கட்டி விட்டுட்டோம், அதுக்கு சேல்ஸுக்கு எதுவுமே கொடுத்து பல வருஷமாவது சாமி நம்மளை வித்தருவோன்னு இன்னும் புரோக்கர் அப்படி தான் வச்சுட்ருக்காரு. வீடே விற்க முடியல, அந்த நிலத்தை விற்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை எல்லாம் மாற்றி ஏற்பாடு தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். நம்ம அந்த செல்வங்கள் அனைத்தும் நம்மக்கிட்ட வந்து சேரதான் போகுது. ஏன்னா வேறு ஒரு பொருளாக வாங்கி வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த இடத்துல விட்டுட்டு நம்மளுக்கு பக்கத்துலேயே அருகாமையிலே ஒரு படமோ ஒரு வீடோ வாங்கி நம்ம பக்கத்துலேயே இருக்க போகிறோம். இதுவரை சுப செலவுகள் நம்ம குடும்பத்தில் ஏற்படலாம். சுப செலவுகள், திருமணம், குழந்தை பேர் திருமணம், குழந்தைகளுக்கான வேலை அவங்களுக்கு ஏற்படுத்தி ஒரு செட்டில்மெண்ட்டோ ரூபாவோ கண்டிப்பாக போடுவோம் சாமி இந்த முறை. ஏன் ஒரு 5 லட்ச ரூபாவோ 10 லட்ச ரூபாவோ 2 லட்ச ரூபா கூட இருக்கட்டும், நம்ம குழந்தைகளுக்காக இந்த முறை டெபாசிட் பண்ண. நம்ம எதுவும் 10% சேர்த்து வைக்க மாட்டோம், அது வேறு விஷயம். எட்டுமே பிக்சட் டெபாசிட்டில் போட்டு இதை கையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய தான் போகிறோம். ஏன்னா நம்ம இத்தனை நாளாக வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இதுமாரி மாற்றிக்க போகிறோம். இறைவனே கொடுக்க போகிறார் அதை. அந்த நிலைவுகள்லாம் நம்மளுக்கு மாறுது சாமி. தன்னிலைப்படுத்த போகிறார் இறைவன். துளாராசிகாருக்கு அனைவருக்கும் பெரிய வெற்றி வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போது.
நம்ம முயற்சியிலிருந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்கிற மாதிரி அவங்களுடைய பெயர் வெளியே வரப்போகுது சுவாமி. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்க அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீங்கி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.